செல்வி மோகன் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி இனி யாருக்குமே இப்படி நடக்கக்கூடாதுங்க. வரதட்சணை அப்படிங்கிற பெயர்ல என் பிள்ளைய ரொம்பவே கொடுமைப்படுத்தி இப்ப சாகடிச்சிட்டாங்க. கண்ணீர் விட்டு கதறும் தந்தை. தமிழகத்தையே உலுக்கிய ஒரு கொடுமையான சம்பவம். இதை பத்தின கூடுதல் விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையா பார்க்க போறோம். வாங்க. அதாவது திருப்பூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, கணவர் மற்றும் மாமனார் மாமியாரின் வரதட்சணை கொடுமை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி திருமணமான 2 மாதங்களில் ரித்தன்யா அப்படிங்கிற இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில தன்னுடைய மகளின் மரணம் குறித்து அந்த பொண்ணோட தந்தை பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுல என்னுடைய மகளுடைய வாழ்க்கையே வீணாகி போயிருச்சு அப்படின்னும், நல்ல குடும்பம் பாரம்பரிய குடும்பம் அப்படின்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னும், பண்ணாத கொடுமையெல்லாம் என்னுடைய பிள்ளைய பண்ணியிருக்காங்க அப்படின்னும் ரொம்பவே கண்ணீர் விட்டு கதறி பேசியிருக்கிறாரு. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் நடந்த 15 நாள்லயே என்னுடைய மகளை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. என் மகள் சொல்றதெல்லாம் கேட்டா கண்ணுல ரத்தமே வந்துடும். அந்த அளவுக்கு உடல் ரீதியா, மன ரீதியா, பண ரீதியா கொடுமைகளை செஞ்சிருக்காங்க. நான் அனுசரித்து போமா அப்படின்னு சொன்னேன். அதன் பின்புதான் என்னுடைய மக வீட்டுக்கு மாமியாரை வர சொல்லி பேசினாங்க. இனிமேல இந்த தவறு நடக்காது, என்னுடைய பையன் இப்படி செய்வான் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி சம்மந்தி சொன்னாங்க. இனிமேல இந்த தவறு நடக்காது அப்படின்னு சொல்லித்தான் என்னுடைய மகளை அவங்க வீட்டுக்கும் அழைச்சிட்டு போனாங்க. நானும் அதை நம்பித்தான் என்னுடைய மகளை அவங்க வீட்டுக்கும் அனுப்புனேன். ஆனா திரும்பவும் அதே பிரச்சனை தான். மன ரீதியா நிறைய கொடுமைகளை செஞ்சிருக்காங்க. நடந்த எல்லாத்தையும் ஆடியோவா பதிவிட்டு தன்னுடைய உயிரை இப்ப மாச்சுக்கிட்டாங்க என் பொண்ணு. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு அட்டூழியங்களை அவங்க பண்ணியிருக்காங்க. என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி இனி யாருக்குமே இப்படி நடக்கக்கூடாது, என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு ரொம்பவே கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்திருக்கிறாரு. எதையும் எதிர்கொள்ளும் மனநிலைமை இப்போதுள்ள தலைமுறைக்கு இல்லவே இல்லை. தற்கொலை எதற்கும் தீர்வாகாது அப்படின்னு சொல்லி கொடுத்து மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஊட்டி வளர்க்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றவங்களின் கடமையாக இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி மோகன். நன்றி, வணக்கம்.